இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், கிருஷ்ணா ஸ்டுடியோ டிஸ்கஷன். சென்னையின் மை லொக்கேஷன் 4/575 ராஜீவ் சாலை, ஓஎம்ஆர், கொட்டிவாக்கம், சென்னை 41. சரி, கொஸ்டின் ஆன்சர்ஸ். ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு நடிகர். எப்படி எல்லாமே ஒரு தொழில் செய்கிறாங்களோ அந்த மாதிரி சினிமான்ற ஒரு தொழிலில் அவர் ஒரு தொழிலாளி. ஓகே, அவர் சம்பாதிக்கிறது அவங்க ஃபேமிலிக்கும் அவருக்குன்னு சரியாக இருக்கும். ஓகே, அதனால் அவங்ககிட்டேருந்து எந்த விதமான சலுகையும் நீங்கள் எதிர்பார்க்குறதுன்றது சரி வராது. ஓகே, அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க கூட ஒரு 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. கடைசியில் இது பட்ஜெட் அப்படி இப்படின்றனால அந்த 5 படமும் ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவன் ரசிகர் மன்றம் மட்டும்தான் போனஸ், நலத்திட்டம், வெல்ஃபேர் எல்லாம் செயல்படுவாங்க. ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கே பற்றாக்குறையாக தான் இருக்கும். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சீரியல் தேவன் டிவி. ஓகே, அந்த சீரியலோட டைட்டில் என்னென்னு அப்படின்னா நேர்கோடு தமிழில். அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையினோட யதார்த்தத்தை நேர்பட பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு வசனம் நம்பர் 1, கூட இருக்கிறவனே குளிப்பறிப்பான், எண்ட். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூட இருக்கிறவன் தான் நமக்கு குளிப்பறிப்பான் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இது நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு படம் ஹிந்தியில், ஜேஎம் இண்டஸ்ட்ரீஸ் டேக் 2ல் 80-20 அந்த ரூலில் சொன்னேன். இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா அப்படி பறிக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு தான் அது சொல்லப்பட்டது. ஓகே, இப்போது ஒரு டைரக்டரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த மாதிரி நடிக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுதான் கேமரா ரோலிங். ஓகே, இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க வேற ஒன்று செஞ்சாங்கன்னு வச்சுங்க, அது கேமராவில் ரோல் பண்ண முடியாது. ஓகே, அதனால் நேர்கோடு நேராக இருக்கணும், என்ன ஒரு தெளிவாக இருக்கணும். ஓகே, அதனால் இந்த 80-20 ரூல்ஸில் 80% நல்லவங்க தான், 20% நல்லவங்க தான். ஓகே, ஏன்னா இவங்க அவங்கள சார்ந்திருக்காங்க, அவங்க இவங்கள சார்ந்திருக்காங்க. அதனால் 2 பேருமே நல்லவங்க தான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் ஒரு கட்டடத்தில் வேலை செய்கிறேன். அந்த கட்டடத்தோட மேஸ்திரி பேர் மகேஸ்வரன். அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அவர் மகேஷ் அப்படின்றவர் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 திருமணம் அப்படின்றது கொஞ்சம் சட்ட ரீதியாக சிக்கலாக உட்பட்டது. இதுவே தாய்லாந்துலாம் 7 பேர் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். சில நாடுகள்லாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேரேஜ் அப்படின்றது இருக்குது. இப்போது நான் ஒரு டைரக்டரா, வக்கீலா, ஜோசியரா என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மகேஷ் அவங்க மக்கள் இருக்காங்க, அவங்க மகன்கள், அவங்க உறவினர்கள் எல்லாம் தேடி வருவாங்க, தேடுதல் முயற்சியில் தான் இருக்காங்க. அதனால் இது ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை தான். ஓகே, என்ன தான் அந்த மகேஷ் அப்படின்றவங்க தனியாக வந்தாலுமே
அவங்கள சார்ந்திருந்த இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் இன்னும் அவங்கள தேடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, அதனால் இது உங்கள் தனிப்பட்ட விஷயம். அது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகே, எனக்கு விதிவிலக்கு. ஓகே, மற்றவங்க மாதிரி எனக்கு எந்த சட்டமும் கிடையாது. ஓகே, அது இந்தியா கவர்மெண்ட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எனக்கு மட்டும் விதிவிலக்கு. ஓகே, மற்றபடி தனிப்பட்ட மனித சுதந்திரத்தில் நான் எப்பயும் தலையிட மாட்டேன். நீங்களாக முடிவெடுத்துக்குங்க. See you next video. Bye.